ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. அல்ஜிப்ரா சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் அண்ட் ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டினை ஃபுல்லாக இந்த செஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் தெளிவாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏ கியூப் பிளஸ் பி கியூப் அண்ட் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா வந்து எப்படி நம்ம கொண்டு வரோம், எதுலேருந்து டெரைவ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்முலா கொண்டு வரதுக்கு நமக்கு மெயினாக பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அல்ஜிப்ரா கிளாஸஸ்லேயே நிறைய இடத்துல சொல்லியிருப்போம். ஸோ இதுக்கான எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3ab இன்டூ ஏ பிளஸ் பி. ஓகேவா? ஸோ இதுதான் பேஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால இருந்து தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூபான வேல்யூவை டிரைவ் பண்ணி எடுத்துட்டு வர போறேன். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எதுவுமே பண்ணல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கட்டும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எனக்கு இந்த ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இந்த டேர்ம் இருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு தேவை இந்த ஏ கியூப் பிளஸ் பி கியூப் தான் தேவை. அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பிளஸ் 3ab இன்டூ ஏ பிளஸ் பி இருக்குல்ல, இது அப்படியே நான் வந்து அந்த பக்கம் லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுறேன். நான் மாற்றி எழுதிக்கிறேன். நான் ஒரு சைடு எதை மட்டும் வச்சுக்க போறேன் அப்படின்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூபை மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு இதை நான் அந்த பக்கம் கொண்டு போகும்போது இதை நான் எடுத்து எழுதும் போது என்ன ஆகும்னா இன்னொரு சைடு எனக்கு என்ன இருக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப், இது மைனஸ் 3ab இன்டூ ஏ பிளஸ் பி. கிளியரா? ஸோ ஒரு சைடு ஏ கியூப் பிளஸ் பி கியூபை வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிளஸ் 3ab இன்டூ ஏ பிளஸ் பியை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போகும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு மைனஸ்னு மாறிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு எனக்கு என்ன தேவை ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இருக்கு. இப்போ ரைட் சைடு எனக்கு எப்படி இருக்குன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்டூ ஏ பிளஸ் பி இருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏ பிளஸ் பி இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அதனால என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா இந்த ஏ பிளஸ் பியை மட்டும் நான் காமனா வெளியே எடுத்துக்க போறேன். இப்போ நான் ஏ பிளஸ் இந்த இடத்துல இருந்து ஒரு ஏ பிளஸ் பியை வெளியே எடுத்துட்டேன்னா அப்போ இதுல ஆல்ரெடி ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் இருக்கு. அப்போ என்ன மட்டும் இங்கே பேலன்ஸ் இருக்குன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். மைனஸ் இந்த ஏ பிளஸ் பி வெளியே போயிடுச்சு. அப்போ என்ன மட்டும் இருக்குன்னா 3ab இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க ஏ கியூப் பிளஸ் பி கியூப், ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஈக்குவல் டு நான் எப்படி எழுதிக்கலாம் ஏ பிளஸ் பி பிராக்கெட்குள்ள ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3abன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு ரிசல்ட், இது ஒரு ரிசல்ட். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஃபர்தரா இதை கூட இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, இந்த ஏ பிளஸ் பி இதை ஒன்றும் பண்ண முடியாது, இதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த பிராக்கெட்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை நான் ஃபார்முலா படி போடும்போது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab, அது போக என்ன இருக்கு ஒரு மைனஸ் 3ab இருக்கு. இப்போ இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க, இந்த ஏ பிளஸ் பி அப்படியே இருக்கட்டும். இந்த உள்ள பிராக்கெட்குள்ள ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab மைனஸ் 3abனா எனக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ab. கிளியரா? ஸோ அப்போ ஏ கியூப் பிளஸ் பி கியூபுக்கான செகண்ட் ரிசல்ட். ஓகேவா? இப்போ ஃபைனலாக நான் எடுத்து தனியாக எழுதுறேன் பாருங்க. இப்போ நீங்கள் வந்து படிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஏ கியூப் பிளஸ் பி கியூபுக்கு உங்களுக்கு ரெண்டு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஏ பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இந்த ஃபார்மேட்லையும் எழுதலாம், அல்லது ஏ பிளஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3ab இந்த ஃபார்மேட்லையும் எழுதிக்கலாம். கிளியரா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுவோம். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ ஃபார்முலா வந்து நான் ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலால இருந்து தான் இந்த ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ சேம் இப்போ நம்ம எப்படி ஏ கியூப் பிளஸ் பி கியூப் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஏ கியூப் மைனஸ் பி கியூபுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். நான் அதை நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பண்றேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா. ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்டூ ஏ மைனஸ் பி. ஸோ எனக்கு என்ன தேவை இந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப் தான் தேவை. இப்போ அதை மட்டும் நான் ஒரு சைடு வச்சுக்கிறேன். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் நான் இந்த சைடு வச்சுட்டேன்னா எனக்கு இன்னொரு சைடு என்ன இருக்கும் ஏ மைனஸ் பி த ஹோல் கியூபு, இது அப்படியே என்ன ஆகிடும் பிளஸ் 3ab ப்ராக்கெட்குள்ள ஏ மைனஸ் பி. இப்போ நான் இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம் ஏ மைனஸ் பியை காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ எனக்கு ப்ராக்கெட்குள்ள என்ன இருக்கும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3ab இருக்கும். கிளியரா? இப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூபுக்கான ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருச்சு.
ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் a cube minus b cube எப்படி எழுதிக்கலாம் a minus b ப்ராக்கெட்குள்ள a minus b the whole square plus 3abன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் ஃபர்தரா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், a minus b ப்ராக்கெட்குள்ள a minus b the whole square எப்படி எழுதிக்கலாம்னா a square plus b square minus 2ab அது போக ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த plus 3ab. இப்போ பாருங்க a minus b இங்க ப்ராக்கெட்குள்ள என்ன வந்துடும் a square plus b square minus 2ab plus 3abனா எனக்கு abன்னு சொல்லி கிடைச்சிடும். இப்போ செகண்ட் ரிசல்ட் வந்து a cube minus b cube, இது ரெண்டாவது ரிசல்ட். ஓகேவா, ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது a cube minus b cubeனா ஃபார்முலா என்ன, a minus b a square plus b square plus ab அல்லது a minus b the whole square plus 3ab. ஓகேவா, எனக்கு a cube plus b cubeக்கு ரெண்டு ரிசல்ட் இருக்கு அண்ட் a cube minus b cubeக்கு ரெண்டு ரிசல்ட் இருக்கு. கிளியரா? சரி, ஓகே. இப்போ நம்ம நேரா கொஸ்டின்குள்ள போயிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. அப்படியே ஃபார்முலா பார்க்க போறீங்க, ஃபார்முலால அப்ளை பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2019ல சிபிஓல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, எஸ்எஸ்சி சிபிஓல கேட்ட கொஸ்டின் என்னன்னா, எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, a cube minus b cube கொடுத்துருக்காங்க, a minus b கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா a plus b the whole square minus ab இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகேவா. ஸோ எனக்கு கேட்டிருக்கிறது என்னங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, a plus b the whole square minus ab இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை நான் சிம்பிளிஃபை பண்றேன். எப்படி சிம்பிளிஃபை பண்றேன்னு பாருங்க. a plus b the whole square நம்ம எப்படி எழுதிக்கலாம், a square plus b square plus 2ab இருக்கு. அது ஃபார்முலா படி எழுதும் போது இப்படி வந்துடும். அது போக என்ன இருக்கு, ஒரு மைனஸ் ab இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இன்னும் a square plus b square plus 2ab minus abனா எனக்கு என்ன வந்துடும், பிளஸ் ab வந்துடும். அப்போ அவங்க கேட்கறது வந்து என்னன்னா, இந்த a square plus b square plus ab இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு இங்க பாருங்க ஃபார்முலா படி a cube minus b cube எப்படி எழுதிக்கலாம், a minus b a square plus b square plus abன்னு எழுதிக்கலாமா. இப்போ இதுக்கு முன்னாடி படிச்ச ஃபார்முலா, அந்த ஃபார்முலா. இப்போ எனக்கு இதுல வந்து a cube minus b cube ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 216, a minus b ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 6 இன்டூ என்ன இருக்கு, a square plus b square plus ab இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 6 டேபிள்ல நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 36. அப்போ ஃபைனலா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, இந்த a square plus b square plus ab ஓட வேல்யூ என்னதான் எனக்கு 36. அப்போ அவங்க கேட்டதுக்கு ஆன்சர் என்னதான் எனக்கு 36. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 36. கிளியரா? எனக்கு கேட்டிருக்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் அதை சிம்பிளிஃபை பண்ணி அதை என்ன பண்ணிக்கிறேன், a square plus b square plus ab அப்படிங்கிற ஃபார்மேட்க்கு மாத்துறேன். அப்போ மாற்றும் போது எனக்கு தெரியுது இவங்க ஜஸ்ட் a cube minus b cube ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கிளியரா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துடும் உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க, இதுல வந்து என்ன கேட்கறாங்க, a cube minus b cube ஓட வேல்யூ கேட்கறாங்க. ஸோ a cube minus b cube, a cube minus b cube எப்படி எழுதுவோம், a minus b. இப்போ எனக்கு வந்து இந்த கொஸ்டின்ல எனக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா a minus b கொடுத்துருக்காங்க, அது போக ab தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க நார்மலா ஃபார்முலா வந்து நான் a cube minus b cubeக்கு ரெண்டு ரிசல்ட் எழுதினேன். அதுல எந்த ரிசல்ட் இதுல அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ பாருங்களேன், எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிற டேட்டா என்ன, a minus b இருக்கு, ab இருக்கு. இந்த a minus b யையும் ab யையும் வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும், a cube minus b cube கண்டுபிடிக்கணும். நேரா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு போங்க. a cube minus b cubeக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா a minus b இருக்கு, ab இருக்கு. ஆனா அது போக என்ன இருக்குன்னா இந்த a square plus b square இருக்கு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு எனக்கு a minus b யும் ab யும் மட்டும் இருந்தா பத்தாது, இன்னொரு டேட்டாவும் தேவை. என்ன, a square plus b square தேவை. அதனால நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண முடியாதுன்னு இல்ல, யூஸ் பண்ணலாம். பட் ஆனா யூஸ் பண்ணா லென்த்தியா போகும். அதே இது நீங்க செகண்ட் ரிசல்ட்ட பாருங்க, a minus b இருக்கா, இங்க என்ன இருக்கு, a minus b the whole square இருக்கு, இங்க என்ன இருக்கு, ab இருக்கு. அப்ப வெறும் a minus b யும் ab யையும் வச்சு நான் இந்த ரெண்டாவது ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது ஃபார்முலா படி எப்படி எழுதலாம், a cube minus b cube a minus b the whole square plus 3ab. அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறேன். செகண்ட் ஃபார்முலா என்ன, a minus b the whole square plus 3ab. கிளியரா? a minus b எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4.
ப்ராக்கெட்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம், a minus b the whole square. So 4 square plus 3ab. So 3 into, clear? So simplify பண்ணும்போது என்ன ஆகும், 4 into, இது எவ்வளவு வரும், 16. 4 square 16 plus 6. 16 plus 6 எவ்வளவு, 22. அப்போ 4 into 22, answer is 88, option B. 88, option B. Okay, next question. இதுல பாருங்க, a minus b கொடுத்திருக்காங்க, a cube minus b cube கொடுத்திருக்காங்க, ab கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணக்கூடியது a cube minus b cube தான் யூஸ் பண்ண போறேன். அப்போ a cube minus b cubeல ஃபர்ஸ்டா செகண்டா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கேட்டிருக்கிறது ab, கொடுத்திருக்கிறது a minus b. அப்போ நான் செகண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் ஃபார்முலாவை தான் இங்கே எழுத போறேன். a minus b தான் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3ab. ஓகேவா? சரி, ஓகே, கொடுத்துருக்கிறது அப்படி எழுதிடலாம். a cube minus b cube ஓட வேல்யூ எவ்வளோ, 4410. and a minus b ஓட வேல்யூ 9. இங்க உள்ள 9 ஸ்கொயர், அப்போ 81 பிளஸ் 3ab. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 9 டேபிளை நான் கேன்சல் பண்ணேன்னா 4 9s are 36. 36 8, அப்போ 9 9s are 81, 490 வருது. அப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா 1 செகண்ட். என்ன பண்ணிக்கலாம், இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு 490 இருக்கு, இந்த பக்கம் 81 பிளஸ் 3ab இருக்கு. ஸோ நான் அதை மாற்றி எழுதிக்கிறேன். இப்போ 3ab ஈக்குவல் டு என்ன வரும், 490 மைனஸ் 81. ஓகேவா? ஸோ பாருங்க, இப்போ 3ab ஈக்குவல் டு 490ல 81 போச்சுன்னா எவ்வளோ வரும், 409. எவ்வளோனா 409. கரெக்டா? சாரி ஒரு சின்ன மிஸ்டேக்கு, இது பிளஸ் 3ab 409. ஓகே, கரெக்ட் தான். 3ab ஈக்குவல் டு 490 மைனஸ் 81, அப்போ 409. இப்போ நான் 409ஆல கேன்சல் பண்ணும்போது 1 டைமு 136.33 வருது. பாயிண்ட்ல போகுது. ஓகே, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து மேபி க்ளோசஸ்ட் ஆப்ஷன் இப்படி கேட்கக்கூடாது. ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ல என்ன மிஸ்டேக்னு தெரியல, மேபி ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். பட் ஆனால் பேட்டர்ன் இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து எக்ஸாக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 136.33. இதுதான் எக்ஸாக்டான ஆன்சர். கிளியரா? ஓகே, கொஸ்டின்ல தப்பு இருக்கும். இந்த மாதிரிலாம் அப்ராக்சிமேட்டாலாம் ஆன்சர் போடக்கூடாது. ஒருவேளை அவங்க கொஸ்டின்ல வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்கலாம். மற்றபடி நமக்கு அக்யூரேட்டான வேல்யூ தான் ஆன்சரா இருக்க முடியும். ஓகேவா? நான் 3ஆல கேன்சல் ஆகலை அப்படின்னவன தான் நான் வந்து ஒருவேளை தப்பா இருக்குமோன்னு யோசிச்சேன். பட் ஆனால் கொஸ்டின்ல வந்து மேபி சம் பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கலாம். மேபி அவங்க இப்படி கூட கொஸ்டினை கேட்டிருந்திருக்கலாம். எனக்கு கரெக்டா என்னன்னு தெரியல. பட் ஆனால் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டின்ல ஏபியோட வேல்யூ என்னன்னா 136.33 தான். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. a பிளஸ் பி கொடுத்துருக்காங்க, ஏபி கொடுத்துருக்காங்க. அப்போ a கியூப் பிளஸ் பி கியூப் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ a கியூப் பிளஸ் பி கியூப். இப்போ எனக்கு என்ன இருக்கு, a பிளஸ் பியும் ஏபியும் தான் இருக்கு. அப்போ இதுல நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா இருக்கு. அதுல எந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போறேன், a பிளஸ் பி, அடுத்தது a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3ab. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போறோம். நம்ம கேட்டிருக்கிறது a கியூப் பிளஸ் பி கியூப் தான். a பிளஸ் பியோட வேல்யூ 10 கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராக்கெட்குள்ள 10 ஸ்கொயர் தானே, ஓ 100 மைனஸ் ஏபியோட வேல்யூ 6. அப்போ 3 6 ஆர் 18. பாருங்க, 100ல 18 போச்சுதுன்னா பேலன்ஸ் 82. 82 இன்ட்டு 10னா ஆன்சர் வந்து 820, ஆப்ஷன் பி. 820, ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் இதுல இது சிம்பிள் தான். a கியூபு பிளஸ் பி கியூப் கொடுத்தாச்சு, a பிளஸ் பி கொடுத்தாச்சு. என்ன கேட்குறாங்க, a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3ab. அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியது. அப்போ a கியூப் பிளஸ் பி கியூப் எப்படி எழுதிக்கலாம், a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3ab. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாவில் 432 கொடுத்தாச்சு, a கியூப் பிளஸ் பி கியூப். a பிளஸ் பியோட வேல்யூ 12 கொடுத்தாச்சு. இப்போ ப்ராக்கெட்ல என்ன இருக்க போகுது, a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3ab இருக்க போகுது.
நமக்கு தேவை இந்த டேர்ம் தான் தேவை. அப்போ 12ஆல் அப்படியே கேன்சல் பண்ணிட வேண்டியதான். 43 12 வந்து 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ 7 36. அப்போ ஓகேவா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 36. a plus b the whole square minus 3ab யோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு? 36 வந்திருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. 2023 சிபிஓ அதில் கேட்ட கொஸ்டின். இங்கே என்னன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் தான் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம எழுதலாம். எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப்னா ஃபார்முலா படி எழுதும்போது எக்ஸ் கியூபு பிளஸ் ஒய் கியூப். ஸோ அப்போ நம்ம எழுதும் போதே ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூபுக்கு 2 ஃபார்முலா படிச்சோம். எந்த ஃபார்முலா யூஸ் பண்றது அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. அது போக இன்னொரு டேட்டா எப்படி இருக்குன்னா எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கு. அப்போ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணணும். அவங்க கொடுத்த அந்த எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கு இல்லையா? இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் அப்படின்னா எல்சிஎம் வந்து என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். எனக்கு இங்க எக்ஸ் ஸ்கொயர் வரும் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வரும் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த எக்ஸ் ஒய் நான் ரைட் சைடு எடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும்? எக்ஸ் ஒய்னு வந்துடும். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு என்னது? எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இந்த இடத்துல நான் எந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூபை எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். இப்போ இந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்னது? எக்ஸ் ஒய். அப்போ இங்க பாருங்க, இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்மோட வேல்யூ தான் என்னவா? எக்ஸ் ஒய். அப்போ இதை தூக்கிட்டு நான் எக்ஸ் ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய். இப்போ இந்த கம்ப்ளீட் டேர்மும் எனக்கு என்னென்ன ஆயிடும்னா 0ன்னு ஆயிடும். அப்போ ஃபைனலா பாருங்க 0 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய், இதோட வேல்யூ எனக்கு என்ன? 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இன்டூ 0, எனக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்க போகுது? இந்த இடத்துல 0 தான் கிடைக்க போகுது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 0. கிளியரா புரியுதா? எனக்கு அவங்க கொடுத்த இந்த கண்டிஷனை வச்சு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தூக்கிட்டு எக்ஸ் ஒய் போடும்போது எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய்னா என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ 2. அப்போ 2 இன்டூ 0 0. அப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூபோட வேல்யூ எனக்கு என்னவா தான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட். ஓகே, இந்த பாருங்க, இந்த மாதிரி பட்ட கொஸ்டின் வந்து அடிக்கடி இடையில கேட்டுட்டு இருந்தாங்க. எஸ்எஸ்சியில் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஒரு சீசனா கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் ஆனால் நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? இது ஆக்சுவலா என்ன ஃபார்மெட்ல இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன். எனக்கு என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 8x கியூப் கொடுத்துருக்காங்க. இங்க மைனஸ் 27y கியூப் இருக்கு. இங்க டிவிஷன் இருக்கு. இங்க 2x/3yன்னு இருக்கு. ஓகேவா? இந்த பக்கம் என்ன இருக்குன்னா ax ஸ்கொயர் பிளஸ் bxy பிளஸ் cy ஸ்கொயர்னு இருக்கு. இந்த a, இந்த b, இந்த c இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ வரும்னு கண்டுபிடிச்சு நம்ம எதுக்கு ஆன்சர் பண்ணோம்? 2a பிளஸ் b மைனஸ் c இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு அல்டிமேட்டா என்ன தேவை அப்படின்னா ஏ, இந்த கேபிட்டல் ஏ, இந்த கேபிட்டல் பி, இந்த கேபிட்டல் சி இதோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? இது ஒண்ணுமே இல்லை, நார்மலான கொஸ்டின் தான். இல்ல கன்ஃபியூஸ் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? இப்போ உதாரணத்துக்கு ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன எழுதுவோம்? ஏ பிளஸ் பி ஏ ஸ்கொயர், சரி 1 செகண்ட், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். அதே தான், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு எழுதுனத ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னு எழுதிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்க மேக்ஸிமம் எந்த புக்ல எடுத்து படிச்சாலும் இந்த ஃபார்மெட்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, மாத்தி மாத்தி எழுதினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஏ பிளஸ் பியை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆயிடும்? ஏ கியூப் பிளஸ் பி கியூப் டிவைடட் பை ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு என்ன இருக்கும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும். கிளியரா? இந்த ஏ பிளஸ் பியை லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்தா இங்க வந்து வரும்போது என்ன ஆயிடும்? டிவிஷன் ஆயிடும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ ஒருவேளை ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயரா? இப்போ இந்த ஏ மைனஸ் பி நான் லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டேன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் டிவைடட் பை ஏ மைனஸ் பி
எனக்கு இங்க என்ன இருக்கும்? a ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். கிளியரா? இப்போ இனி நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து இந்த ரெண்டு டைப்ல ஏதோ ஒண்ணுல இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினே பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு பாருங்க லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்னா இங்க வந்து இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மெட், டிவிஷன் போட்டு என்ன இருக்கு? ஏ மைனஸ் பி இருக்கு. அப்ப ஏக்கு பதிலா எனக்கு என்ன இருக்கு? 2x இருக்கு. பிக்கு பதிலா 3y இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ ஏக்கு பதிலா 2xும் பிக்கு பதிலா என்ன இருக்கு? 3yயும் இருக்கு. இப்போ பாருங்க a கியூப்னா 2x கியூப் பண்ணா என்ன வந்துடும்? 8x கியூப் வந்துடும். 3y கியூப் பண்ணா என்ன வந்துடும்? 27y கியூப் வந்துடும். அப்ப கிளியரா புரியுதுல்ல? அப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இது எப்படி இருக்கு பாருங்க, புரியறதுக்காக எழுதுறேன். ஸோ எப்படி இருக்குன்னா 2x கியூபு மைனஸ் 3y ஹோல் கியூப் டிவைடட் பை 2x மைனஸ் 3y. அப்ப எனக்கு பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்கு? a கியூப் மைனஸ் பி கியூப் டிவைடட் பை a மைனஸ் பி. அப்ப எனக்கு ரைட் சைடு என்ன வரணும்? இப்ப பாருங்க a கியூப் மைனஸ் பி கியூப் டிவைடட் பை a மைனஸ் பின்னா அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? a ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயரா? பாருங்க a ஸ்கொயர்னா என்னது? 2x. அப்போ 2x ஸ்கொயர் பிளஸ் ஏபி. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்னது? 2x இன்டூ 3y பிளஸ் அடுத்து என்னது? பி ஸ்கொயர். பின்னா என்னது? 3y. 3y அதோட ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க? 2x ஸ்கொயர்னா எனக்கு என்ன வந்துடும்? அது 4x ஸ்கொயர்னு மாறிடும். இந்த இடத்துல 2x இன்டூ 3yனா என்ன ஆயிடும்? 6xyன்னு ஆயிடும். பிளஸ் 3y the whole ஸ்கொயர்னா என்ன ஆயிடும்? 9y ஸ்கொயர்னு ஆயிடும். இப்போ கிளியரா புரிஞ்சுதா? இதைத்தான் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க? இதை தான் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க? a x ஸ்கொயர் பிளஸ் b xy பிளஸ் c y ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா 4க்கு பதிலாக தான் இங்க a இருக்கு. அப்ப a வேல்யூ எனக்கு என்ன? 4. b வேல்யூ என்ன? 6. c வேல்யூ என்ன? 9. ஸோ ஏபிசி இந்த 3 வேல்யூவையும் நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 2a பிளஸ் பி மைனஸ் சி. ஓகேவா? இதை தான் கண்டுபிடிக்கணும். 2a பிளஸ் பி மைனஸ் சி. இப்போ 2aனா ஏயோட வேல்யூ 4னா 2aனா என்ன வரும்? 8 பிளஸ் பியோட வேல்யூ வந்து என்னது? 6. சியோட வேல்யூ என்ன? 9. அப்போ 8 பிளஸ் 6 வந்து நமக்கு 14. 14 மைனஸ் 9 அப்படிங்கிறப்போ எவ்வளவு வருது ஆன்சரு? 5. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 5. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், புரிஞ்சுக்கிறது தான். நமக்கு வந்து என்ன ஃபார்மெட்ல கொடுக்குறாங்கன்னா a கியூப் மைனஸ் பி கியூப் டிவைடட் பை a மைனஸ் பின்னு இருக்கு. இப்போ ரைட் சைடு என்ன ஃபார்மெட்ல தான் இருக்கணும்? a ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கணும். ஸோ அந்த ஃபார்மெட் எழுதும் போது உங்களுக்கு ஏக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு, பிக்கு பதிலாக என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதை சிம்பிளா போட்டுடலாம். கிளியரா புரிஞ்சுதா? ஓகே. ஸோ சேம் ஃபார்மெட்ல அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுல பாருங்க, இது வந்து எப்படி இருக்குன்னா இப்போ இந்த இடத்துல 2√2x கியூப்னு இருக்கு. ஓகேங்களா? அது மாதிரி பாருங்க மைனஸ் 3√3y கியூப்னு இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஆக்சுவலா இது வந்து a கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு a மைனஸ் பி. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி. அந்த ஃபார்மெட் தான். அப்ப ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, பிக்கு பதிலாக என்ன இருக்கு, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும். இப்போ அது ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஏக்கு பதிலாக √2x. √2x. ஓகேவா? √2x whole cube minus √3y whole cube. ஏக்கு பதிலா √2x, பிக்கு பதிலா √2y. அப்ப பாருங்க a கியூப் மைனஸ் பி கியூப். அப்ப இங்க என்ன இருக்கு? a மைனஸ் பி இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஒரு a ஸ்கொயர்னா உங்களுக்கு என்ன? இப்போ இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. a என்ன பி என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். a வேல்யூ என்ன? √2x. b வேல்யூ என்ன? √3y. அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ax ஸ்கொயர் பிளஸ் by ஸ்கொயர் பிளஸ் cxyன்னு இருக்குல்ல. இப்ப அதுல நான் என்ன பண்ணுவேன்? a ஸ்கொயர்னா என்ன வரும் பாருங்க. இதை மட்டும் எடுத்து சால்வ் பண்றேன். ஃபுல்லா எடுத்து சால்வ் பண்ணல. லாஸ்ட் கொஸ்டின்ல கொஞ்சம் கிளியரா சொன்னேன். இந்த இடத்துல கொஞ்சம் வேகமா பண்ணணுங்கிறதுக்காக ஷார்ட்டாவே போறேன். ஓகேவா? எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குங்க? a கியூப் மைனஸ் பி கியூப் இருக்கு. இங்க என்ன இருக்கு? a மைனஸ் பி இருக்கு. அப்ப ஃபார்முலா அப்படி அடுத்து என்ன வரணும்? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி வரணும். அப்ப a ஸ்கொயர்னா என்ன இருக்குங்க? √2x இருக்கு. √2x
ஸ்கொயர் பிளஸ் அடுத்த ஒய் ஸ்கொயர் √3 ஒய். ஓகேவா, √3 ஒய் ஸ்கொயர். அடுத்த பிளஸ் என்னது, ஏபி. ஏபினா என்ன, √2 எக்ஸ் இன்டூ √3 ஒய். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, √2 எக்ஸ் ஸ்கொயர்னா எனக்கு என்ன வந்துடும், 2 எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். √3 ஒய் ஸ்கொயர் பண்ணோம்னா 3 ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா √3 இன்ட்டு √2 வந்து √6, அப்புறம் ஒரு எக்ஸ் ஒய் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 2, விக்கு பதிலாக 3 அண்ட் சிக்கு பதிலாக √6. என்ன கேட்டிருக்காங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஏயோட வேல்யூ 2னா 2 ஸ்கொயர் 4, பியோட வேல்யூ 3னா 3 ஸ்கொயர் 9, சியோட வேல்யூ √6னா ஸ்கொயர் பண்ணா 6. அப்போ 13, 9 minus 6 3. அப்போ ஆன்சர் என்ன வருது, 7. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 7. கிளியரா, ரொம்ப சிம்பிள் தான். அப்படியே ஃபார்முலா பேட்டர்ன்ல இருக்கும். நீங்க ஏ என்ன பி என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நெக்ஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ல ஏயோட வேல்யூ தான் என்னது 2x, பியோட வேல்யூ 3y. இப்போ நம்ம போன கொஸ்டினுக்கு முந்தின கொஸ்டின் பார்த்தோம்ல அந்த ஃபார்மேட். உடனே இது என்னது இருக்கு, ஏ கியூ பிளஸ் பி கியூ ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ ஏ கியூ பிளஸ் பி கியூ ஃபார்மேட்ல இருக்கும்போது கவனமா இருக்கணும், சரியா? ஏன்னா இங்க வந்து இப்படி இருக்கு, தனியா எடுத்து எழுதுறேன் பாருங்க. எனக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, ஏ கியூபு பிளஸ் பி கியூபு டிவைடட் பை ஏ பிளஸ் பி இந்த ஃபார்மேட்ல இருக்கா. அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வரணும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி வரணும். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி வரணும். கிளியரா? அல்லது இப்படி கூட எழுதிக்கலாம், இவங்க கொடுத்த ஃபார்மேட்ல எழுதுவோம். இவங்க வந்து நடுவில் ஏபி வச்சு எழுதியிருக்கிறாங்க, அதனால நான் இதை மாத்திக்கிறேன். சரியா, எப்படி இருக்கணும், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இப்படி வரணும். ஆனா இந்த இடத்துல அவங்க கொடுத்தது பாருங்க ஃபுல்லாவே பிளஸ் பிளஸ்ன்னு இருக்கு. சரியா, அப்ப நம்ம எடுத்து எழுதும் போது என்ன எப்படி எழுத போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஏயோட வேல்யூ இதுல வந்து 2x, பியோட வேல்யூ என்ன 3y. அப்ப பாருங்க, இப்ப ஏ ஸ்கொயர்னா என்ன வந்துடும், 4x ஸ்கொயர் மைனஸ் ஏபிங்கிறப்போ ரெண்டே மல்டிப்ளை பண்ணுமா, அப்ப எவ்வளவு வரும், 6xy. பி ஸ்கொயர்னா 9y ஸ்கொயர். ஓகே, இப்படி எழுதியாச்சு. இதைத்தான் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, ax ஸ்கொயர் பிளஸ் bxy பிளஸ் cy ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல a வேல்யூ என்ன, b வேல்யூ என்ன, c வேல்யூ என்னங்கிறத எடுத்து எழுதணுமா. இப்ப ஏக்கு பதிலாக எனக்கு இங்க என்ன இருக்கு, 4 இருக்கு. பிக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப எனக்கு பிக்கு பதிலாக என்ன இருக்கு, -6 இருக்கு. புரியுதா, பியோட வேல்யூ என்ன -6, அதுதான் இங்க முக்கியம். சியோட வேல்யூ என்ன 9. ஓகேவா, இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க, 5a. ஓகே, அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன, 5a. 5a 5 into 4 எவ்வளோ, 20. ஓகே, அடுத்தது பிளஸ் 4bன்னு இருக்கு. பியோட வேல்யூ என்ன, -6. -6 into 4 -24. அப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன வந்துடும், -24 தான் வரும். அடுத்த பிளஸ் 3c. இப்போ 3 9s are 27. கிளியரா? இப்போ 20 - 24 -4, -4 + 27 ஃபைனலாக எவ்வளோ வந்துருச்சு, 23. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 23. கிளியரா? அப்படியே டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் தான். ஏயோட வேல்யூ வந்து 2x, பியோட வேல்யூ வந்து என்னது 3y. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த கொஸ்டின் சேம் தான், அதே போல தான். எனக்கு இதுல பார்த்தாலே தெரியணும். எனக்கு ஆனா ஏபி வந்து வேற வேற இடத்துல இருக்கு பாருங்க. எப்பவுமே எனக்கு வந்து இந்த ரெண்டாவது இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாவது டேர்ம்ல தான் ஏபி வைப்பாங்க, ஏபிசி வைப்பாங்க. எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே ஏ இருக்கு, ரெண்டாவது டேர்ம்ல பி சி இருக்கு. நான் இதை வந்து கொஸ்டின்குள்ளேயே வச்சு சால்வ் பண்றேன். ஓகேவா, இப்போ ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு அப்படின்னா, இங்க கவனிச்சுக்கோங்க, இங்க 5√5 எக்ஸ் கியூப்னு இருக்கா. அப்ப ஆக்சுவலா அப்ப எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்னா √5 எக்ஸா இருக்கும். √5x ஹோல் கியூபு பிளஸ் இங்க வந்து √2y ஹோல் கியூபு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க ஏ இருக்கிற இடத்துல என்ன வரணும், ஏக்கு பதிலாக என்ன வந்திருக்கணும், √5 வந்திருக்கணும். அப்போ தான் √5 ஏ பிளஸ் பி
இது a cube plus b cube தானே. அப்ப எனக்கு a plus b போடும்போது ஏக்கு பதிலா என்ன இருக்கணும், √5x இருக்கணும். அப்ப இங்க x இருக்கு. அப்ப a யோட வேல்யூ எனக்கு என்னது, √5 பிளஸ் b யோட வேல்யூ √y. அடுத்த இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், a ஸ்கொயர் எழுதுவோமா. அப்ப a ஸ்கொயர்னா a யோட வேல்யூ என்ன, √5x. அப்ப ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும், இந்த இடத்துல 5x ஸ்கொயர்னு வரும். ஓகேவா. ஸோ 5x ஸ்கொயர். அதே மாதிரி பாருங்க, பிளஸ் ஒய்யோட வேல்யூ, ஒய்யை ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 2y ஸ்கொயர். கரெக்டா 2y ஸ்கொயர் இருக்கா. அடுத்த பிளஸ், சாரி பிளஸ் வரக்கூடாது, இந்த இடத்துல மைனஸ் வரணும். ஃபார்முலா படி a கியூப் பிளஸ் b கியூப் ஃபார்முலால a பிளஸ் b a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab தான். ஓகே, மைனஸ் ab வரணுமா. abக்கு பதிலாக இந்த இடத்துல எனக்கு cxy கொடுத்துரும். அப்ப abனா ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது √5 √2, அப்ப √10xy. இந்த இடத்துல எனக்கு என்ன வரும், √10xy வரும். அப்ப கிளியரா பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல எனக்கு a யோட வேல்யூ என்னன்னா √5, b யோட வேல்யூ வந்து 5 அண்ட் c யோட வேல்யூ வந்து என்னன்னா மைனஸ் √10. சைனை கவனமா எடுக்கணும். ஆக்சுவலி இது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab, அதுதான் ஃபார்முலா. ஆனா இவங்க பிளஸ் பிளஸ் கொடுத்துருக்காங்க. நான் மைனஸ்ல எழுதும்போது இங்க எடுக்கும்போது மைனஸ் சேர்த்து தான் எடுக்கணும். கிளியரா. இப்ப ஏக்கு பதிலா எனக்கு a இருக்க வேண்டிய இடத்துல என்ன வந்திருக்கணும், √5 வந்திருக்கணும். b இருக்கிற இடத்துல என்ன வந்திருக்கணும், 5 வந்திருக்கணும். அண்ட் c இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் √10 வந்திருக்கணும். இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர்னா என்ன, 5, b ஸ்கொயர்னா 5, 5 ஸ்கொயர் பண்ணா 25 மைனஸ் c ஸ்கொயர்னா ஆக்சுவலா c யோட வேல்யூ மைனஸ் √10. இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் ஆயிடும். அப்ப இதோட வேல்யூ என்ன வந்தோம்னா பிளஸ் 10ன்னு வந்துடும். இங்க கொஸ்டின் படி மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸ். ஓகேவா. ஸோ மைனஸ் 10 இதை ஆட் பண்ணும்போது 25 5 30 30 மைனஸ் 10. ஃபைனல் ஆன்சர் எவ்வளோனா எனக்கு 20. ஆப்ஷன் பி 20. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எனக்கு ஏக்கு பதிலா எக்ஸ் வச்சு ஒரு டேர்ம் இருக்கும், பிக்கு பதிலா ஒய் வச்சு ஒரு டேர்ம் இருக்கும். இந்த கொஸ்டின் பாருங்க, ஏக்கு பதிலா எக்ஸ் வச்சு டேர்ம் இருக்கு, பிக்கு பதிலா ஒய் வச்சு ஒரு டேர்ம் இருக்கு. ஆனா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏக்கு பதிலா எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் ஒய் ரெண்டு கலந்த மாதிரி இருக்கு, பிலையும் எக்ஸ் ஒய் கலந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போ இந்த கொஸ்டின்ல எனக்கு பார்த்த உடனே எக்ஸ் எது ஒய் எதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். பாருங்களேன், இப்போ எனக்கு இந்த இடத்துல ஃபார்மேட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் கியூபு மைனஸ் ஒய் கியூப் அந்த ஃபார்மெட்ல இருக்கு. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த 27 இது இருக்கு இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் கியூப், இந்த 8 எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் இருக்கு இல்லையா, இது வந்து என்னதுன்னா ஒய் கியூப். இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணிடலாம், எக்ஸோட வேல்யூனா ஒய்யோட வேல்யூன்னு கண்டுபிடிச்சலாம். இப்போ ஆக்சுவலா எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா 3x பிளஸ் ஒய், இதான் எக்ஸ். ஒய்யோட வேல்யூ வந்து 2x மைனஸ் ஒய். எப்படி இதை கண்டுபிடிச்சேன், இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எக்ஸ் கியூப். அப்ப 27னா 3யோட கியூப் தான் 27. எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் கியூப் இருக்கு, அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய். இங்க பாருங்க 8 இருக்கு, அப்ப 2ஓட கியூப் தான் 8. இங்க எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் இருக்கு, அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய். அப்ப எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்ப அவங்க கொடுத்த ஃபார்முலா படியே எழுதலாம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் தானே. இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னா எக்ஸோட வேல்யூ தான் இருக்கு, ஒய்யோட வேல்யூ தான் இருக்கு. ஸோ இதை வேணா உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்ப 3 உள்ள போச்சுன்னா என்ன வரும், 3x பிளஸ் 3y. 2 உள்ள போச்சுதுன்னா 2x மைனஸ் 2y. இப்போ எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. ஃபார்முலா படி போகும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூப்னா என்ன அவங்க கொடுத்து போல 27 எக்ஸ் பிளஸ் ஒய் தான் ஹோல் கியூப். ஓகேவா. அடுத்த மைனஸ் மைனஸ் ஒய் கியூப். அப்போ 8 எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஹோல் கியூப். ஸோ கியூப்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஃபர்ஸ்ட் என்ன, ஏ மைனஸ் பி எழுதணும். ஏ எவ்வளோ, இங்க பாருங்க ஏ இந்த இருக்கு 3x பிளஸ் 3y, 3x பிளஸ் 3y மைனஸ் பி எவ்வளோ 2x மைனஸ் 2y. ஏ மைனஸ் பி எழுதியாச்சு. அடுத்து என்ன வரணும், ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா 3x பிளஸ் 3y த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அடுத்த பி ஸ்கொயர் 2x மைனஸ் 2y த ஹோல் ஸ்கொயர். அடுத்து என்னது பிளஸ் ஏபி. ஏபினா 3x பிளஸ் 3y இன்டூ 2x மைனஸ் 2y. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
கிளியரா? ஸோ எப்படி எழுதிருக்கோம் புரியுதுல? ஏ மைனஸ் பி இங்க பிராக்கெட்டுக்குள்ள ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க. இங்க 3x இருக்கு, மைனஸ் 2x இருக்கு, அப்ப என்ன வந்துடும்? எக்ஸ். இங்க 3y மைனஸ் மைனஸ், அப்ப 3y பிளஸ் 2y எனக்கு என்ன வந்துடும்? 5y கிடைச்சிடும். கிளியரா? இப்போ பாருங்க இந்த டேர்ம் வந்துருச்சா? அவங்க கொடுத்துருக்கிறது எப்படி இருக்கு? இங்கேயும் பாருங்க எக்ஸ் பிளஸ் 5y இருக்கு. இங்க நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? எக்ஸ் பிளஸ் 5y கிடைச்சு. அப்ப நம்மளோட டார்கெட் வந்து இந்த ரெண்டாவது இடம் தான். இந்த ஃபர்ஸ்ட் இடத்த நீங்க டார்கெட் பண்ண தேவையே இல்லை. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை நான் சால்வ் பண்ணி காட்டியிருக்கிறேன். மற்றபடி இது நீங்க இவ்வளவு லென்த்தா பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் அடுத்த கொஸ்டின்ல வந்து எப்படி இதை பார்த்தோம்னா டக்குன்னு போடுறதுன்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ நமக்கு டார்கெட் வந்து நமக்கு இந்த ரெண்டாவது பார்ட் தான். ஏன்னா அதுலதான் நமக்கு தேவையான ஏபிசி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கும்போது நமக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க மேட்ச் ஆகுது. எக்ஸ் பிளஸ் 5y, இங்க எனக்கு என்ன வருது? எக்ஸ் பிளஸ் 5. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் ரெண்டாவது பார்ட்டை. ஓகேவா? ஸோ ரெண்டாவது பார்ட்டை எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பாருங்க. இப்போ இங்க வாங்க, ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. 2abனா 2 இன்டூ 3x இன்டூ 3y. அப்போ 3x இன்டூ 3yனா 9xy கிடைக்கும். அப்போ 2 முன்னாடி இருக்கிறதுனால 80xy. கிளியரா? அடுத்த பிளஸ் இது பாருங்க, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்ப என்ன வரும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்ப 2 இன்டூ 2x இன்டூ 2y. அப்ப எவ்வளவு வரும்? 8xy. கிளியரா? அடுத்த பிளஸ். இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். எப்படி எழுதுவோம் நம்ம? ஃபர்ஸ்ட் 3x இன்டூ 2x என்ன வரும்? 6x ஸ்கொயர். அடுத்து 3x இன்டூ மைனஸ் 2y. மைனஸ் 2yனா எவ்வளோ? மைனஸ் 6xy கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 3y இன்டூ 2x இப்போ என்ன வரும்? பிளஸ் 6xy. அடுத்து 3y இன்டூ மைனஸ் 2y. இப்போ மைனஸ் 6y ஸ்கொயர். ஓகேவா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் பிளஸ் 5y. இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் எங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, 9x ஸ்கொயர். அடுத்து இங்க ஒரு 4x ஸ்கொயர். அப்புறமேட்டு இங்க ஒரு 6x ஸ்கொயர். 3 இடத்துல எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இது 3 ஆட் பண்ணிடலாமா? அப்ப 9 பிளஸ் 4 பிளஸ் ஒரு 6 ஃபுல்லா ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வருது? 19 வருது. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து எனக்கு மொத்தம் 19 கிடைக்குது. இந்த இடத்துல ஃபைனலா என்ன எழுதிக்கலாம்? 19x ஸ்கொயர். அடுத்த ஒய் ஸ்கொயர்லாம் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ அந்த ஒய் ஸ்கொயருக்கு நான் டிக் போடுறேன். 9y ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு 4y ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் 6y ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ 9 பிளஸ் 4னா எவ்வளோ? 13. 13 மைனஸ் 6னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 7 கிடைக்கும். ஓவராலா எனக்கு 7y ஸ்கொயர் இருக்கு. அடுத்த xy டேர்முக்கு ரவுண்ட் போடுறேன். இங்க பாருங்க, இங்க ஒரு 18xy இருக்கு, இங்க வந்து மைனஸ் 8xy இருக்கு. அப்ப 18xy மைனஸ் 8xyனா 10xy. இந்த பிளஸ் 6xyயும் மைனஸ் 6xyயும் 0 ஆயிடும். அப்ப இது கேன்சல் ஆயிடுச்சு. 80 மைனஸ் 8 அப்ப எவ்வளோ? 10 பிளஸ் 10xy. அப்ப கிளியரா முடிஞ்சதா? இப்ப பாருங்க, அப்ப கொஸ்டின் படி பார்க்கும்போது இங்க பாருங்க, இதுதான் ஏக்கு பதிலா 19 இருக்கு, பிக்கு பதிலா 7 இருக்கு, சிக்கு பதிலா 10 இருக்கு. அப்ப ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ தெரிஞ்சு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏ பிளஸ் பி மைனஸ் சி. அப்ப ஏனா 19 பிளஸ் பினா 7 மைனஸ் சினா 10. ஓகே, அப்ப 19 பிளஸ் 7 26. 26 மைனஸ் 10 ஆன்சர் இஸ் 16. ஓகே, ஆப்ஷன் பி 16. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மாடல் தான். பட் ஆனால் கொஞ்சம் கவனமா பண்ணணும். கிளியரா? நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுல உங்களுக்கு ஏபிசி கேட்காத வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல கான்சென்ட்ரேட் பண்ண தேவையே கிடையாது. நீங்க முத கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, இங்க ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன. ஓகேவா? ஸோ ஏபி அது வச்சு நீங்க சால்வ் பண்ணிட்டு, சாரி இந்த இடத்துல ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், கரெக்ட் பண்ணிடுறேன். இது XYன்னு வச்சுட்டேன், அது ஆக்சுவலா ஏபின்னு தான் வைக்கணும். நான் ஏபின்னு தானே சால்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஏ பி. ஓகேவா? ஸோ ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதே பேட்டர்ன்ல அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த கொஸ்டினை பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிடணும். இங்க பாருங்க, எனக்கு ஏக்கு பதிலா என்ன இருக்கு?
ஏ கியூபுக்கு பதிலாக 8x plus y the whole cube இருக்கு. அப்போ ஏயோட வேல்யூ என்ன 2x plus y. பியோட வேல்யூ என்ன x minus y the whole cube தான் இருக்கு. அப்போ என்ன மட்டும் எடுத்துக்கலாம், வெறும் x minus y மட்டும் எடுத்துக்கலாம் பியோட வேல்யூவா. இப்போ எனக்கு இந்த கொஸ்டின்ல எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் தேவையில்லை. இது நீங்க லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி பெருசா எக்ஸ்பெண்ட் பண்ணி பண்ணாலும் அதே தான் வரும். நமக்கு என்னதான் தேவை இந்த இடத்துல, இந்த ரெண்டாவது டேர்ம் தான் தேவை. என்னது, அதுல தான் எனக்கு தேவையான ஏ சி பி எல்லாமே இருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ டேரக்டா நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டாவது டேர்முக்கு போயிடுறேன். அப்போ இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலானா எனக்கு இந்த ரெண்டாவது டேர்ம் எப்படி இருக்கும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபின்னு இருக்கும். அப்போ ரெண்டாவது டேர்ம் எப்படி இருக்கும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபின்னு இருக்கும். இப்போ ஏக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்கு, 2x பிளஸ் இதை, ஏக்கு பதிலாக என்ன இருக்கு 2x பிளஸ் 2y, பிக்கு பதிலாக என்ன இருக்கு எக்ஸ் மைனஸ். ஓகே, அது அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர்னா என்ன, 2x பிளஸ் 2y அதை ஸ்கொயர் பண்ணும். எவ்வளோ வரும், 4x ஸ்கொயர் பிளஸ் 4y ஸ்கொயர் பிளஸ் 8xy. ஓகேவா. 2x பிளஸ் 2y தான் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஏ ஸ்கொயர், ஏக்கு பதிலாக இது இருக்கு, நான் டைரக்டா போடுறேன். ஓகேங்களா, ஸ்டெப்பு பெருசா எழுதாம ஒரே ஸ்டெப்ல பண்றதுக்கு. அடுத்த பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy. ஓகேவா. அடுத்த ஏபி, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். மல்டிப்ளை பண்ணி எழுதும் போது எப்படி எழுதுவோம், ஸோ 2x இன்டூ எக்ஸ்னா 2x ஸ்கொயர், 2x இன்டூ மைனஸ் ஒய்னா மைனஸ் 2xy. அடுத்த 2y இன்டூ எக்ஸ்னா பிளஸ் 2xy. அடுத்த 2y இன்டூ மைனஸ் ஒய்னா மைனஸ் 2y ஸ்கொயர். ஓகேவா. ஸோ நான் ஃபாஸ்டா எழுதிட்டேன், நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டெப்பா கொஞ்சம் பார்த்து கவனமா போடுங்க. ஓகேவா. இப்போ இதெல்லாம் எழுதியாச்சு. இதெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு 4x ஸ்கொயர் இருக்கு, அப்புறம் இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் 5x ஸ்கொயர் ஆச்சு, 5 பிளஸ் இங்க ஒரு 2, அப்போ ஓவரால் என்ன வந்துச்சு 7x ஸ்கொயர் இருக்கு. y வந்து ஒய் ஸ்கொயர் பார்க்கும்போது இங்க ஒரு 4y ஸ்கொயர், இங்க ஒரு ஒய் ஸ்கொயர், 5y ஸ்கொயர் இருக்கு. 5y ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர்னா எனக்கு எவ்வளோ 3y ஸ்கொயர் கிடைச்சிடும். இந்த மைனஸ் 2xy பிளஸ் 2xy கேன்சல் ஆயிடும். xy பார்க்கும்போது இங்க ஒரு 8xy, இங்க ஒரு மைனஸ் 2xy, அப்போ எவ்வளோ பிளஸ் 6xy. ஆட்டோமேட்டிக்கா நான் தெரிஞ்சு போச்சு, ஏக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு 7. அதே மாதிரி அடுத்த ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ளது சின்னு எடுக்கணும். சிக்கு பதிலா 3 இருக்கு. xyக்கு முன்னாடி உள்ளதுதான் பி, பிக்கு பதிலாக என்ன இருக்கு 6 இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க, ஏ மைனஸ் பி மைனஸ் சி. அப்போ 7 மைனஸ் 6 மைனஸ் 3, அப்போ எவ்வளோ வரும் -2. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ -2. ஆப்ஷன் ஏ -2. கிளியரா. ஆன்சர் ஓகே, ஆன்சர் கரெக்ட் தான். சரி, ஓகே. இந்த கிளாஸ்ல ஃபுல்லா நம்ம இந்த ஏ கியூப் பிளஸ் பி கியூப் அண்ட் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின் வந்து ஒரே மாடலா இருக்கிறத ஃபுல்லா எடுத்து பார்த்துருக்குறோம். இதுல வந்து என்னன்னா நமக்கு கொஸ்டின் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஃபார்முலா கீழே வருது. அது மட்டும் இல்லாம நமக்கு ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணாது, எல்லா கொஸ்டினுமே ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். கிளியரா. அதனால இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டினை வந்து எப்பவுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. அதனால எப்பவுமே டைம் கன்சியூம் பண்ற மாதிரி ஈஸியா இருக்கக்கூடிய கொஸ்டின்ல வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அதுதான் நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ணி விடும். அட் த சேம் டைம் வந்து நமக்கு டைமும் ரொம்ப கம்மியா எடுக்கும். சரியா. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இதே அல்ஜிப்ரால இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம்.